வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுற சாக்லேட்ட வச்சு ஒரு புடிங் செய்ய போறோம். என்ன புடிங்னு பார்த்தீங்கன்னா, ஓரியோ ஷார்ட் கிளாஸ் புடிங். நம்ம ஓரியோ ஷார்ட் கிளாஸ் புடிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓகே அக்கா. நம்ம ஓரியோ ஷார்ட் கிளாஸ் புடிங்க்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவை? ஓரியோ வேணும். ஓரியோ 15 ஓரியோ பிஸ்கட்ஸ் வேணும். ஓகே. அப்புறம் ஒரு 4 கிட்கேட் வேணும். உங்களுக்கு கிட்கேட்டுக்கு சிமிலராக உங்களுக்கு கிட்கேட் வாங்க முடியலன்னா கிட்கேட்டுக்கு சிமிலராக எந்த பிஸ்கட் கிடைச்சாலும் ஓகே. நம்ம வந்து சாங்கி சாக்லேட் சாங்கி சாக்லேட் எடுத்துருக்கோம். ஓகே. டார்க் சாக்லேட் வேணும். க்ரீம் சீஸ், அப்புறம் பட்டர், சீனி, விப்பிங் க்ரீம். ஓகே. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமாக்கா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? நம்ம பிஸ்கட் பேஸ் ரெடி பண்ணோம். பிஸ்கட் பேஸ் ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த பிஸ்கட்ல இருக்க க்ரீம் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். எங்களுக்கு தேவை பிஸ்கட் மட்டும் தான் தேவை. உள்ளுக்கு இருக்கிற அந்த க்ரீம் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, ரிமூவ் பண்ணிடுவோமா? ஓகே. நம்ம வந்து க்ரீமை வந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த பிஸ்கட்டை ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராகவும் இருக்க தேவையில்ல, உடச்சி விட்ட மாதிரி. ரொம்பவும் பெரிய பீசஸும் இல்லாமல் நல்லா குட்டி குட்டியா உடச்சி விட்டோம்னா சரி. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னு சொன்னா, பட்டரை மெல்ட் பண்ணிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணணும். ஓகே. ஸோ பட்டர் நல்லாவே கரைஞ்சிருச்சு இல்லையாக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா, பிஸ்கட் பவுடர் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் ரெடி பண்ணியிருக்க அந்த பிஸ்கட் பேஸை இந்த ஷார்ட் கிளாஸில் முதல்ல போடணும். ஓகே. ஒரு கொஞ்சமாக போடணும். ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும், டைட் பண்ணுறதுக்கு. இப்படி எல்லா கிளாஸஸ்க்கும் செய்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுடணும். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த கிட்கேட் இல்லாட்டி அந்த நான் சொன்ன சங்கி சாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அடுத்தது என்ன ரெடி பண்ண போகிறோம்னா, புடிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறோம். இப்போ புடிங் மிக்ஸ்க்கு என்ன ரெடி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ க்ரீம் சீஸ் வந்து 3/4 கப், சுகர் வந்து ஒரு 1/4 கப். ஓகே. இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு, அடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால் 1/4 கப் விப்பிங் க்ரீம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ நேரத்துக்கு பீட் பண்ணணும்? ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணணும். அந்த ஃப்ளஃபியாக அந்த பீக் வர்ற வரைக்கும், சாஃப்ட் பீக் வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி. ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த பட்டர் எடுத்து இந்த பட்டர் இல்லைம்மா, இது சீஸும் சுகரும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ண போகிறோம்? அகெயின் இந்த விப்பிங் க்ரீம் மிக்ஸில் போட்டு பீட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணோன்னா, புடிங் மிக்ஸ் இருக்குது தானே, அதை வந்து நாங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இதில் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து 3rd லேயர் ரெடி பண்ணிட்டா சரி. அது சாக்லேட் கனாஷ். இப்போ என்ன பண்ணணும்னா, 100 ml விப்பிங் க்ரீம், 100 கிராம் டார்க் சாக்லேட். ஓகே. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால், விப்பிங் க்ரீமை டபுள் பாயில் பண்ணணும். டபுள் பாயில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுற நேரம், ஃபர்ஸ்ட் பபிள் வரணும். ஃபர்ஸ்ட் பபிள் வரும்போது நாங்கள் ஹீட்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஓகே. நிறைய பபிள்ஸ் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பபிள் வரும்போதே எடுத்துடணும். ஓகே. எடுத்துட்டு சாப் பண்ண அந்த டார்க் சாக்லேட்டை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்புறம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கனாஷ் ரெடி. ஓகே. ஸோ சாக்லேட் கனாஷ் இப்படி தான் பண்ணணும். சாக்லேட் கனாஷ் நிறைய மெத்தடில் செய்யலாம். இப்போ இது வந்து நல்லா விப்பிங் க்ரீமில் செய்கிற சாக்லேட் கனாஷ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் செய்கிறாங்க. இப்போ நம்ம செய்கிறது வந்து விப்பிங் க்ரீமில் செய்கிற சாக்லேட் கனாஷ். ஆனால் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆமாம், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது.
இந்த சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இந்த சாக்லேட் கனாஷ் என்ன ரெடி பண்ணணும், அதையும் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு புடிங் மிக்ஸ்க்கு மேலே தேர்ட் லேயர் போட்டோம்னா சரி. அப்புறம் நாங்கள் ஒரு 4 hours மாதிரி அதை ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணிவிட்டு சாப்பிட்டா சரி. 3 லேயர்ஸும் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையாக்கா? ஃபினிஷ் பண்ணி இப்போ கார்னிஷிங்க்கு ஓரியோ இருக்குது தானே, ஓரியோ பிஸ்கட்டை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பார்க்க அழகாகவும் இருக்கும். சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ஓரியோ சாக்லேட் ஃப்ளேவர். ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு ஓரியோ ஷார்ட் கிளாஸ் புடிங் இல்லையாக்கா? ஆமாம். ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. அந்த ரொம்பவே ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க, ஏன்னா சாக்லேட் தானே, சாக்லேட்னாலே சின்னவங்க தான். ஆமாம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை செஞ்சு இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.